முதல்ல பிறந்த குழந்தை நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்துமாவு உருண்டையை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நம்மளாம் வந்து இந்த அங்கன்வாடி பால்வாடியில் போயிட்டு இந்த சத்துமாவு உருண்டை வந்து வாங்கி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. சும்மாவே வந்து என்னங்க பெரிய ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த சத்துமாவோட டேஸ்ட் தெரியாதவங்க உண்டா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சத்துமாவு நான் சின்ன பிள்ளையிலேருந்து, அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் நான் சின்ன பிள்ளையிலேருந்து அதுக்கப்புறமா என் பிள்ளை வரைக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து மறக்காமல் இந்த சத்துமாவு கொடுக்குறத வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து இன்னும் நிறையவே இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்கிறதுனால இன்னுமே வந்து ஐசிடிஎஸ் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பண்ணுற வரைக்குமே நம்ம நாட்டில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு முடிஞ்ச அளவுக்கு தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ குழந்தைகள் கொடுக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி சத்துமாவை வந்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோட குழந்தைக்கும் என்னை சுற்றி விளையாடிட்டு இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கும் இதை எப்படி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மாவு சத்தில் வந்து நீங்கள் எந்த விதமான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அதோட செரிமானத்துக்கு நான் வந்து எப்போவுமே சுக்குத்தூள் சேர்த்துப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு சேரும்போது ஒரு காரமாக ஏதாச்சும் ஒரு வகை வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது செரிமானத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஏன்னா இது மாவுச்சத்து பார்த்தீங்களா, இந்த மாவுச்சத்து வந்து செரிமானம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் சுக்கு சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ நான் சுக்கு சேர்த்துப்பேன். சுக்கு சேர்த்து அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, ஸோ இந்த மாவை நான் வந்து உருண்டை பிடிச்சி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே என் பிள்ளை உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளே கொஞ்சம் மாவு அள்ளி சாப்பிட்டா. நம்மளும் சின்ன பிள்ளைகள் இப்படி தானே சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நார்மலாக வந்து நீங்கள் அங்கன்வாடியில் வந்து சுடு தண்ணி வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பால் சேர்த்து வந்து அதை வந்து பிசைவேங்க. ஏன்னா பால் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராகவே இருக்கேன். ஸோ குறிப்பாக இதில் வந்து பால் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் வந்து 45% வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 30% வந்து இதில் வந்து வெள்ளத்தூள் தான் இருக்குது. ஸோ அதாவது இனிப்புக்கு அவங்க சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோயாபீன் மாவு, ராகி, நிலக்கடலைலாம் ரொம்பவே கம்மியாக தான் அவங்க சேர்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைகளில் வந்து சத்து மாவெல்லாம் வாங்கினீங்கன்னா இதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்களை சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் சரி, அங்கன்வாடியில் வாங்கினாலும் சரி, சத்து மாவு எப்போவுமே சத்தான விஷயம்தான். ஸோ ஒரு வழியாக நான் சத்து மாவை பால் சேர்த்து உருண்டை பண்ணி அங்கே வந்து விளையாடிட்டு இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு உருண்டை பிடிச்சு கொடுத்தேன். ஸோ எல்லா குழந்தைங்களும் வந்து அந்த உருண்டையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. விளையாடி முடிக்கிற குழந்தைங்களுக்கு இது நிஜமாவே ஒரு புரதச்சத்து நிறைய உள்ளது. ஸோ ப்ரோட்டீன் உருண்டை உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் பால், சுக்குத்தூள் இது இருந்தாலே போதும். இல்லை நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து கொடுத்தா கூட குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் எப்போவுமே ரெகுலராக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் சத்து மாவு ஸ்நாக்ஸ் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சத்து மாவில் இன்னும் வேறு விதமான ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.